Hi guys, welcome back to another video. இந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து ஆக்சுவலி எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, ப்ரைவேட் மெம்பர்ஸ், எஸ்பெஷலி ப்ரைவேட் குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சொல்லுங்கள் சார், நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வரும், எப்படி பண்ணலான்ட்டு. ஸோ ஐம் மேக்கிங் திஸ் வீடியோ ஜஸ்ட் ஃபார் குவிக் ஒரு ஐடியா, எப்படி நான் வந்து எப்படி யோசிக்கிறேன் மார்க்கெட்டில், நாட் ஓன்லி ஃபார் ப்ரைவேட் மெம்பர்ஸ், பப்ளிக்காக நான் போடுறேன் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் வாட் வில் டூ இஸ் வில் ரிவ்யூ வாட் ஹஸ் ஹேப்பன். நான் வந்து ஜான்வரி மந்தில் நியூ இயர்ஸ் டேயில் நான் வந்து குயிக் இன்வெஸ்ட்மெண்ட் கைடு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில். அது வந்து வில் டாக் அபவுட் தட், வில் டாக் அபவுட் த ரிவ்யூ ஃபார் தட். அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் மூரத் டே, மூரத் ட்ரேடிங் 2024ல் நான் வந்து 3 ஸ்டாக் கொடுத்துருக்கேன், ரைட்? ஐ கேவ் எம்டார் டெக், தென் வி ஹேட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அண்ட் மணப்புரம். வில் டாக் அபவுட் தட். ஃபர்ஸ்ட் வில் லுக் அட் எம்டார் டெக். எம்டார் டெக் வந்து நவம்பர் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அது என்னாச்சுங்க, இட் வென்ட் டவுன் அண்ட் தென் வென்ட் அப், கரெக்ட்? ஓவரால் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அட் தட் டைம் ஐ டோல்ட், ஐ திங்க் வீடியோவில் ஐ டோன்ட் ரிமெம்பர், பட் ஐ டோல் திஸ் வெரி கிளியர்லி. திஸ் வாஸ் irregular ஃப்ளாட் பேட்டர்ன் நான் பார்க்குறேன். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட் ஆகலாம். இட் ஹேப்பன் அண்ட் தென் நவ் we are seeing a bounce in the market. கொஸ்டின் இஸ், நம்ம ரீட்டைல் கம்யூனிட்டியில் ஐ திங்க் 90% பீப்புள் என்ன தேடி பார்க்குறாங்கன்னா, எங்கே என்டர் பண்ணணும், எங்கே எஸ்எல் வைக்கணும், எது ஸ்டாக் வந்து என்டர் பண்ணணும், பேஸ்ட் ஆன் யாரோட டிப்பு இல்லைன்னா யூடியூபர் அதெல்லாம். வாட் ஐ டெல் யூ, அந்த அந்த டைமில் நான் வந்து நவம்பர் மாதத்தில் என்ன சொன்னேன், இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட், டைரக்ட் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. திஸ் இஸ் எஸ்ஐபி. என்னோட ட்வீட்லேயே ஆல்சோ செட் திஸ் இஸ் ஃபார் எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங். இதோட மீனிங் என்னன்னா, ஐ திங்க் நிறைய பீப்புள் எஸ்ஐபி என்னதுன்னு தெரியும், யாருக்கெல்லாம் தெரியாது. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு சின்ன அமௌண்ட் நீ வந்து இந்த மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அகைன் நெக்ஸ்ட் மந்த் வந்து இன்னொரு சின்ன மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் எவ்ரி இண்டிவிஜுவல், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். திஸ் இஸ் என்னோட ஐடியா. அந்த டைமில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எதுக்கு நான் வந்து இது பல்க் பையிங் பண்ண முடியாது ஒரே ஷார்ட்டில், எதுக்கு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி யோசிக்கணும்ன்ட்டு ஐ கேவ் யூ ரீசன், பட் ஐல் ஜஸ்ட் டெல் யூ அகேன். சிம்பிள் திங், இந்த ஸ்டார்ட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் என்னாச்சு, திஸ் வாஸ் அ ஃபால் இன் த மார்க்கெட். நவ் இந்த இடத்துல சப்போஸ் நீங்கள் வந்து டைரெக்டாக பை பண்ணியிருக்கீங்க, இந்த இடத்துல நவம்பர் மாதத்தில், லெட்ஸ் சே நவம்பர் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீக்லேயே நீங்கள் வந்து பை பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த ஃபால் வந்து 33% ஃபால் வந்தது. ஒரு மேலே போய் ஒரு ஃபால் வந்தது, 33% ஃபால் வந்தது. அப்போ உங்கள் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு என்ன ஆகும்? ஆப்வியஸ்லி டீப் லாஸில் இருக்கும். ஸோ பிகாஸ் வி நோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படிச்சுட்டு வி நோ இது வந்து திரும்பணும், மேலே தான் போகணும், ஆனால் நம்மளுக்கு தெரியாது எப்போ போகலாம். இட் கேன் கோ டவுன் ஃபர்ஸ்ட், இர்ரெகுலர் ஃப்ளாட் பேட்டர்ன் இருந்தால், எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட் பேட்டர்ன் இருந்தால் ஸ்விங் லோ தாண்டி கீழே போகலாம். ஸோ எஸ்ஐபியோட ஐடியா என்னதுன்னா, பேசிக்லி ரிவர்சல் வரப்போகுதுன்னு தெரியும், பட் வி வில் ஸ்டார்ட் வித் ஆடிங் ஸ்மால் ஸ்மால் குவான்டிட்டிஸ், ரைட்? ஸோ நம்ம ஆவரேஜ் பையிங் ஆர் ஆவரேஜ், ஸோ நவ் என்ன பார்க்குறீங்க, இப்போ மார்க்கெட் பவுன்ஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக் வந்து இந்த லெவல் 1200 கிட்ட, அந்த லெவல் 150 200லேருந்து பவுன்ஸ் ஆயிருக்கு, 1700 போயிருக்கு. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் எஸ்ஐபி பண்ணும்போது நம்ம என்ட்ரிங் இருந்தது, பை ஆவரேஜ் கீழே ஷிஃப்ட் ஆச்சு, ஷிஃப்ட் ஆச்சு, ஷிஃப்ட் ஆச்சு. ஸோ பேசிக்லி வி ஹாவ் குட் அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி நம்ம கீழேருந்து பை பண்ணிடுறோம். நான் சிம்பிள் கொஷின், சார் இப்போ இதில் பண்ணலாமா இல்லையான்ட்டு, எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாமா, நீங்களே சொல்லுங்கள். எஸ்ஐபி பிஃபோர் த மார்க்கெட் டர்ன்ஸ் இட் செல்ஃப், மெதுவாக 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 வி ட்ரை டு பிளான் லெதர். ஸோ அந்த டைமில் நான் டோலி பிஃபோர், நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. நான் வந்து உங்களுக்கு பை செட்டப் செல் செட்டப் கொடுக்கல. இதுதான் என்னோட ஸ்டடி, இதுதான் நான் வந்து பிளான் பண்ணேன், இதெல்லாம் பிளான் பண்ணுவேன்ட்டு அந்த டைமில் சொல்லியிருக்கேன். நவ் திஸ் இஸ் எம்டார் டெக். இன்னும் அந்த அளவுக்கு பவுன்ஸ் வரல. ஸோ நீங்கள் வந்து எப்படி பிளான் பண்ணுறீங்க, டிப்ஸில் பண்ணுறீங்களா, திஸ் ஆர் விஷ். ஐ எம் நாட் அட்வைசிங் யூ, ஐ எம் நாட் ஃபைனான்ஷியலி அட்வைசிங் யூ. ஐ கேன், நான் வந்து பொசிஷன்ஸ் வச்சிருக்கேன்னா நான் வந்து எக்ஸிட் பண்ண போகிறேன்ட்டு, திஸ் இஸ் நாட் ஃபார் பப்ளிக் இன்ஃபர்மேஷன். நான் வந்து அது மேலே டிஸ்கஸ் பண்ண மாட்டேன், ரைட்? நவ் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு என்னோட லவ் ஸ்டோரி நிறைய பேருக்கு தெரியும். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அண்ட் மீ, திஸ் இஸ் இந்த ஸ்டாக் வந்து லாங் டைம்லேருந்து நான் வந்து 2023லேருந்தே சொல்லியிருக்கேன். 2023 எக்ஸாக்ட் பாட்டம் இந்த ஏரியாவில் மார்ச் மாதத்தில் வி காட் திஸ் பாட்டம் டைரெக்டாக 100 எக்ஸாக்ட் டபுள் ஆச்சு. 100ல் போயிட்டு ஓகே டன்ட்டு வி ஸ்டார்ட் சீயிங் திஸ் ஃபால். இந்த ஃபாலில் 70 லெவல், 71 72 அந்த லெவல்லேருந்து ஐ பின் டெல்லிங், இதுதான் என்னோட நெக்ஸ்ட்டு வெல்த் ஜென்ரேஷனோட மஷின், இதுதான் இந்த ஸ்டாக் தான். நான் வந்து இது 200 மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஆனால் இப்போ இது வராது, இட் ஓன்ட் கம் எனி டைம் சூன், நியர்லி 10-15 இயர்ஸ் ஆகலான்ட்டு
நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பாயிண்ட்ல நான் என்ன சொன்னேன், வாட் எவர் ஹேப்பன்ஸ் எது வேணா ஆகலாம். இது வந்து 10% நெக்ஸ்ட் எவ்ரி பேண்ட் 70லேருந்து 60 ஆகுனா நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். 60லேருந்து 50 ஆகுனா நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். 50லேருந்து 40 ஆகுனாலும் ஐ வில் இன்வெஸ்ட் இன் தி ஸ்டாக். ஸோ இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் அகைன் நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி இல்லை. எனக்கு ஒரு பெரிய கான்டாக்ட் அப்படிலாம் இல்லை. நான் வந்து ஓன்லி பியூர் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மேலே தான் சொல்லியிருக்கேன். ஸோ ஐ டோல்ட் ஐ திங்க் ப்ரைவேட் மெம்பர்ஸ்க்கு அந்த டைம் சொல்லியிருக்கேன், திஸ் இஸ் யுவர் irregular flat setup overall. If I go to a monthly chart, இது வந்து irregular flat setup மாறலாம், இல்லை பாட்டம்லேருந்து ப்ரைஸ் 17-18 ப்ரைஸ் பாட்டம்லேருந்து this is creating a diagonal pattern. ஸோ diagonal pattern complete ஆகிறது டைம் ஆகும், தென் அதோட கரெக்ஷன் வரும், தென் அகெயின் the main wave starts. கிட்டத்தட்ட it will take nearly 5 to 8 years minimum to complete the dip, then again start ஆகும். ஸோ மை ஐடியா நான் வந்து முன்னாடி சொல்லியிருக்கேன், டார்கெட் மைண்டில் இருக்குது. ரைட் நவ் எந்த டிப் வந்தாலும் நான் வந்து இன்வெஸ்ட் தான் பண்ண போகிறேன் இதில். ஆல்ரைட். ஸோ எஃப்ஆர்விபி போட்டு வி சா இஃப் யூ சி த எஃப்ஆர்விபி எக்ஸாக்ட் பாட்டம் ஆல்சோ வி காட் த. எஃப்ஆர்விபிக்கு 4 வீடியோஸ் இருக்குது, நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். பிஃபோர் இட்ஸ் டூ லேட் யூ ஸ்டார்ட் ஸ்டடிங் எஃப்ஆர்விபி. எதுக்குன்னா ஒன்ஸ் ஒரு ஐடியா ஒரு டெக்னிக் பப்ளிக் வந்துச்சுன்னா, பப்ளிக் மாஸான பப்ளிக் எல்லாரும் தெரிஞ்சிச்சுன்னா அந்த டெக்னிக் ஒர்க் ஆகாது. எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அந்த 920 ஸ்ட்ராடில் இருந்தது. ஐ திங்க் எவ்ரி ஒன் நோஸ் திஸ். 920 ஸ்ட்ராடல் வந்து பயங்கரம் ஹிட் ஆச்சு பப்ளிக்ல. காலையில் வந்து 9:30 சாரி 9:20 காலையில் வந்து ஒரு ஸ்ட்ராடல் செல் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் வந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லை அந்த ப்ராஃபிட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஸ்ட்ராடல் எதுக்கு இன்னும் ஒர்க் ஆகலை அது, பிகாஸ் வென் மோஸ்ட் பீப்புள் ஆல்ரெடி பப்ளிக் 80% பப்ளிக் தெரிஞ்சிச்சுன்னா தே வில் ஆப்ரேட்டர்ஸ் வந்து அதை வச்சுட்டு வெளியிடுவாங்க. தே வில் ஹிட் யூர் ஸ்டாப் லாஸ், மேனிப்புலேட் பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க. ரைட். சேம் திங் எஃப்ஆர்விபி இன்னும் பப்ளிக்கு தெரியாது. வி வாண்ட் டு கேபிட்டலைஸ் பிஃபோர் தட். எஃப்ஆர்விபி 4 லெக்சர்ஸ் இருக்குது, நான் போட்டு வச்சுருக்கேன் யூடியூப்பில். ஸ்டடி தட் பிஃபோர் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் இதோட பவர். நான் லாஸ்ட் ஸ்டாக் நான் வந்து மணப்புரம் ஃபைனான்ஸ் கொடுத்துருக்கேன். ரைட் அகெயின். ஸோ பிஃபோர் தட் ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் த லாஜிக் ஹியர். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட இன்வெஸ்ட்மெண்ட் லாஜிக். நவம்பர் மாதத்தில் இஃப் யூ ஸ்டார்டட் அகெயின் இட்ஸ் ஆல்சோ ஃபால் டவுன். வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அ புல் பேக். ஸோ இந்த ஃபாலில் நீங்கள் வந்து நவம்பர்லேருந்து மந்த்லி எஸ்ஐபி பண்ணிங்கன்னா ரைட் நோ யுவர் ஆவரேஜ் இஸ் சம்வேர் ஹியர். இந்த இடத்துல இருக்குது உங்கள் ஆவரேஜ். ஆல்ரைட். ஆவரேஜ் இஸ் ஹியர், குவான்டிட்டி நிறைய இருக்குது, ப்ரைஸ் எங்கே இருக்குது. ரைட். கொஸ்டின் என்னது இப்போ, சார் நான் வந்து இதில் ஒர்க் பண்ணலாமா? நீங்கள் வந்து நீங்களே யோசிக்கோங்க கொஞ்சம். இந்த ஏரியாவோட எஸ்எல் எங்கே இருக்குது, இந்த ரைஸோட எஸ்எல் எங்கே, இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எப்படி? பட் எனக்கு லைக் ஐ செட் என்னோட டார்கெட் வந்து மேலே இருக்குது, நியர் 200+. ஸோ நான் வந்து எனக்கு வந்து எவர்கிரீன் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபி தான் இந்த ஸ்டாக். ரைட். 200க்கு மேலே தான் நான் வந்து புக்கிங் பற்றி யோசிப்பேன். ஸோ நெக்ஸ்ட் சேம் திங் மணப்புரம் கேவ் அஸ் அ பிக் மூவ் ஆல்ரெடி. எக்ஸாக்டாக நவம்பர் மாதத்துலேருந்து அந்த மூரத் டைம்லேருந்து கிட்டத்தட்ட 75% ரேலி ஏற்கனவே வந்துச்சு இந்த ஸ்டாக்கில். அகெயின் எஸ்ஐபிஸ் இந்த இடத்துல ஸ்லோவாக 4 வீக்ஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் மூவ் அகெயின் சைட்வேஸ், அப் மூவ், சைட்வேஸ் அண்ட் தென் அப் மூவ் அகெயின். ரைட். ஸோ இதில் வந்து எஸ்ஐபி பார்த்தீங்கன்னா உடனே ரிசல்ட் வந்தது. எஸ்ஐபி யூஸ்வலி அப்படின்னா ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் தான் ரிசல்ட் வரும், இதில் உடனே வந்துச்சு. அகெயின் திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ரேலி இன் த மார்க்கெட். நவ் 2025 ஸ்டார்டிங் அந்த போர்ட்ஃபோலியோ வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன், 2025 இயரில் எனக்கு வந்து ஃபேவரட் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு அண்ட் சில்வர் தான் இருக்கும். இட் வில் பி பெஸ்ட். ஃபிசிக்கல் கோல்டு இருந்தால் பெஸ்ட், லைக் ஜுவல்லரி இல்லைன்னா கோல்டு பார், கோல்டு காயின் அதெல்லாம். கோல்டோட ரேட் வந்து 2025 பார்த்து, திஸ் இஸ் ஐம் டேக்கிங் எம்சிஎக்ஸ் ஃபியூச்சர்ஸ், 2025 gave us a very big rally, right? Very big move in gold. Then எதுக்கு வந்து இப்போ நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து, பிகாஸ் சிம்பிள் காரணம், எவ்ரி ஒன் ஆர் லுக்கிங் ஃபார் ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ். உடனே எனக்கு வேணும், நாளைக்கு, நெக்ஸ்ட் வீக், 2-3 டேஸில் ஒரு 10,000 15,000 100. ஸோ நியர்லி லைக் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மேலே டபுள் உங்களுக்கு வேணும். திஸ் இஸ் த இஷ்யூ வித் 90% ரீட்டைலர்ஸ். நான் கோல்டு பற்றி ஐ திங்க் 2023 தான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். இதில் யோசிக்கோங்கப்பா, இது வந்து பாருங்கள், பெரிய டார்கெட்ஸ் இருக்குது. நான் வந்து கோல்டோட டார்கெட்ஸ் ட்விட்டரில் போட்டு வச்சுருக்கேன். நியர்லி எக்ஸ்ஏ யூஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா அது யூஎஸோட கோல்டு ஐ திங்க் 4,000 மேலே போகலாம். ஸோ தட் இஸ் மை அல்டிமேட் டார்கெட் கோல்டுக்கு. ஸோ இன்னும் அந்த கோல்டோட ஜர்னி இருக்குது பாக்கி, இன்னும் போன மேலே. பட் கொஞ்சம் நீங்களே யோசிக்கோங்க, இப்போ இந்த ஏரியாவில்
பை பண்ணுறதுக்கு இப்போ திஸ் லோ ரிஸ்க் ஏரியா, கரெக்ட்? திஸ் இஸ் த லோ ரிஸ்க் ஏரியா. இந்த பெரிய மூவ்க்கு அப்புறம் ரீட்டைல் மைண்ட் செட் என்னன்னா இந்த இடத்துல என்டர் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் மார்க்கெட் சைட்வேஸ் போயிடும். மார்க்கெட் சைட்வேஸ் போயிடும், கரெக்ஷன் வரும், ரீட்டைலருக்கு லாஸ் வரும், ரீட்டைலர் ஓகே கிவ் அப் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் திரும்பி நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும், ரைட்? ஸோ ஐடென்டிஃபைங் லோ ரிஸ்க் செட்டப் இஸ் த கிரிட்டிக்கல் பார்ட். யா நீங்கள் வந்து ட்ரேடர் இருந்தீங்கன்னா இன்வெஸ்டர் டஸ் நாட் மேட்டர். ஐ டோல்ட் யூ மெனி டைம்ஸ், நீ வந்து நான் வந்து இதுக்கு பின்னாடி என்ன ஆகுது, என்ன காரணம் இருக்குது எனக்கு தெரியாது. என்னோட ப்ரைவேட் ஸ்டடி தான் ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் நான் வந்து எலிட் வேவ் மாஸ்டர் கோர்ஸ்லேருந்து தான் படிச்சிருக்கேன், ரைட்? ஸோ 2023 அகெயின் சில்வர் பற்றி ஆல்சோ ஐ டோல்ட் சில்வர் ஆல்சோ வில் கிவ் பிக் மூமெண்டம். நவ் தேர்ஸ் ஒன் லாஜிக் ஹியர். இந்த லாஜிக் வந்து நீங்கள் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். சில்வரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் திஸ் பாயிண்ட் கரண்ட்லி மேலே தான் இருக்குது, கரண்ட்லி மேலே தான் இருக்குது. பட் எதுக்கு இவ்வளோ பெரிய வந்து ட்ராப் வருது? மேபி டேரிஃப்னால இருக்கலாம், இட் கேன் பி எனி குளோபல் பாலிட்டிக்ஸ் நியூஸ். ஆனால் வை சில்வர் வாஸ் இன் அ சைட்வேஸ் கன்சாலிடேஷன் வென் கோல்டு ஏற்கனவே பயங்கர ரேலி ஆச்சு, ரைட்? கோல்டு பார்த்தீங்கன்னா பயங்கர ரேலி வந்தது கோல்டில். ஆனால் சில்வர் வந்து அந்த அளவுக்கு ரேலி ஆகலை. ரீசன் என்னன்னா வெரி சிம்பிள். சில்வர் இஸ் சம்திங் வேர் நார்மல் மிடில் கிளாஸ் லோவர் கிளாஸ் யாரெல்லாம் இன்கம் கம்மி இருப்பாங்க, நாட் இன்கம் கம்மி, ஓரளவுக்கு எக்ஸ்பெண்ட் பண்ண முடியாது கோல்டில். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து டைரெக்டாக எவ்ரி மாதத்துக்கு போயிட்டு கோல்டு வாங்க முடியாது, ரைட்? ஸோ ஹை நெட்ஒர்த் இண்டிவிஜுவல்ஸ் இல்லை. ஸோ அது வந்து வேர்ல்டில் இருக்கிற ஹை நெட்ஒர்க் இண்டிவிஜுவல்ஸ் வந்து ரொம்ப கம்மி. மிடில் கிளாஸ் மேலே லைக் மிடில் கிளாஸ் லோவர் கிளாஸ் பீப்புள் அதிகம் இருக்காங்க. ஸோ இந்த மைண்ட் செட் என்னென்னா எனக்கு வந்து சீப்பாக வாங்கணும், சீப்பாக வாங்கணும். ஸோ நிறைய பீப்புள் கோல்டு பார்த்துட்டு ஓகே கோல்டு ரேலி ஆகுது, நெக்ஸ்ட் சில்வரோட சான்ஸ். ஸோ தட் இஸ் த காரணம் வேர் பீப்புள் ட்ரை டு பை சம்திங் சீப்பர். சீப் ப்ராடக்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு ரேலி ஆகலை. ஓகே, சேம் திங் பிட்காயின் இத்தீரியம். பிட்காயின் எங்கே போச்சு, இத்தீரியம் இன்னும் அந்த அளவுக்கு போகல. சேம் திங் வித் சில்வர். சில்வர் வந்து பப்ளிக் வந்து டைரெக்டாக வாங்குறாங்க ஃபுல்லாக, எங்கேயும் அந்த அளவுக்கு போகல. பட் கோல்டு போயிருக்கு, ஏன்னா பப்ளிக்கோட இல்லை. ஸோ ஒன் பப்ளிக் இஸ் நாட் தேர். பப்ளிக் இல்லாமல் இருக்குது ஸ்டாக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் திங் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு தேவையில்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் யார் மேலே இருக்கும், நம்ம ஆப்ரேட்டர் கையில் தான் இருக்கும். சேம் திங் சில்வர். சில்வரில் நிறைய பப்ளிக்கோட பார்ட்டிசிபேஷன் இருக்குது. எதுக்கு நான் வந்து சில்வர் ஐ கேன் மேனிப்புலேட் பண்ணிட்டு ஆப்ரேட்டர் வந்து தே வில் ஏர்ன் மணி ராதர் தென் இன்வெஸ்ட்மெண்ட், ஆல்ரைட்? ஸோ எனிவே பாயிண்ட் என்னன்னா, நான் வந்து திரும்பி சில்வர் கோல்டு இஸ் எவர் கிரீன் ஃபார் அட்லீஸ்ட் 2030 வரைக்கும். 2030 வரைக்கும் ஒரு சில்வர் அண்ட் கோல்டு இஸ் டெஃபினெட்லி மை சாய்ஸ். பட் ஐ வில் ப்ரிஃபர் ஃபிசிக்கல் சில்வர். இல்லை அந்த அளவுக்கு முடியலன்னா ETF போகலாம், இட்ஸ் வெரி சீப்பர். ஸோ கோல்டு அண்ட் சில்வர் ஓவர், லெட்ஸ் கெட் பேக் இன் டு நிஃப்டி. நவ் கொஸ்டின் ஹியர், நிஃப்டியோட நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே வரலாம்? நவ் பல வீடியோவில், போர்ட்ஃபோலியோ வீடியோவில் we discussed the structure of Nifty. It is an impulse structure from 16,817 level, 15,100 level and third waveல போயிட்டு இருக்கு. Now we are in some third wave. What did I tell you அந்த வீடியோவில்? நீங்கள் வந்து இன்னும் பார்க்கலன்னா பாருங்கள், லேர்னிங் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது அதில். நான் வந்து வால்யூம் அனாலிசிஸ் இது அது மெயின் கேண்டில் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ரைட் நோ I'll just give you an idea. ரைட் இன் த பாட்டம், நம்ம ஏப்ரல் பாட்டம் வந்து வி ஹேட் ஒன் லெவல். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன், 22,225 ஐ திங்க் 250 சம்திங். அந்த லெவல் மார்க்கெட் வந்து இது கீழே போச்சு, நோ ப்ராப்ளம். ஆனால் மேலே வரும்போது, இந்த லெவல் தாண்டி மேலே வரும்போது தான் நான் வந்து கன்ஃபர்மேஷன் போர்ட்ஃபோலியோ என்ட்ரி பண்ணலான்ட்டு. ரீசன் என்னன்னா, இது வந்து திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஃபோர்த் வேவ், ரைட்? ஃபோர்த் வேவ் ஃப்ரம் 16,817 லெவல். ஸோ ஃபோர்த் வேவ் அப்புறம் என்ன வரப்போகுது, ஃபிஃப்த் வேவ் வரப்போகுது. நான் கொஸ்டின், வாட் இஸ் த நெக்ஸ்ட் பாயிண்ட், நம்ம என்ன பண்ணலாம்? ஃபோர்த் வேவ் வந்து யூஸ்வலாக இட் இஸ் நாட் நெசரி ஒரே லைனில் போகலாம். இட் கேன் கம் இன் 3 டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்குது. ஃப்ளாட் பேட்டர்ன் இருக்குது, சைட்வேஸ் பேட்டர்ன் இருக்குது, இது இஸ் கால் டைம் கரெக்ஷன், ட்ரையாங்கிள் பேட்டர்ன், காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷன்ஸ் இருக்கும், ரைட்? அண்ட் தென் யூ ஹேவ் யூஸ்வல் டபுள் ஜிக்ஸாக், ரெகுலர் ABC. இதெல்லாமே வந்து நம்ம எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸில் இருக்குது, ரைட்? ஸோ ஹியர் இப்போ இந்த ஃபோர்த் வேவ் இன்னும் முடியலன்னா வாட் நெக்ஸ்ட்? இன்னும் கீழே வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதை நோட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் ஆன் ப்ரைஸ் என்ட்ரி, பேஸ்ட் ஆன் ப்ரைஸ். நான் போர்ட்ஃபோலியோ பற்றி சொல்கிறேன், இன்வெஸ்டர்ஸ்க்காக சொல்கிறேன். பேஸ்ட் ஆன் ப்ரைஸ், இஃப் திஸ் லெவல் அகெயின் ரீடெஸ்ட் ஆச்சு 25,000 கீழே,
சாரி 25,000 21,500 600 இந்த லெவல் திரும்பி வந்துச்சுன்னா this is again an opportunity to re-enter in the market. Confirmation level will be the same 22,225. All right, so this is one point. Second point, based on time, நான் வந்து 2023ல என்ன சொல்லியிருக்கேன், ஐ டோல்ட் யூ தட் டெலிகிராம் குரூப்பில் போட்டு வச்சுருக்கேன், யூடியூப்பில் அந்த டைம் போட்டு சொல்லியிருக்கேன், நான் வந்து ட்விட்டரில் போட்டு வச்சுருக்கேன். திஸ் இஸ் ட்விட்டரோட ஸ்க்ரீன்ஷாட். 2025ல ஒரு பெரிய டிப் வரப்போகுது, அதுக்கப்புறம் we are seeing a major dip here and then we'll see a bull run to 2030 2031 வரைக்கும். ஸோ டெலிகிராம் குரூப்பில் ரீசெண்டாக நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் போகாது, தேவையில்லை, இட் கேன் கம் another ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது, நீங்கள் வந்து இந்த அளவுக்கு அமௌண்ட்டை வந்து ரெடி பண்ணிட்டு வச்சுருக்கோங்க, ஒரு 2027க்குள்ளே நான் எவ்வளோ முடிஞ்சால் நான் வந்து கைட் பண்ணுறேன்ட்டு சொல்கிறேன். திஸ் இஸ் அகைன் டெலிகிராம் குரூப்பில் யாரும் நான் டெலிகிராம் குரூப்பில் இருக்கீங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து நான் வந்து லெட்ஸ் கெட் பேக் இன் டு ஸ்ட்ரக்சர், டைம் பேஸ்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ 2025ல நான் என்ன சொல்லியிருக்கேன், மேஜர் பாட்டம். there's something called inversion in the bottom. Since it's fourth wave, இப்போ போது fifth wave, இந்த fifth wave high போட்டு திரும்பி starting of 2026 we see a starting fall. 2026 March May whatever fall start ஆச்சுன்னா till 2027 நான் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த மார்க்கெட் கிட்டத்தட்ட கரெக்ஷன் வந்து ஒன் இயர் மேலே இருக்கலாம், ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கலாம், ரைட், ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கலாம் for many investors, because investors have missed this swing low. They will start investing again 26,000 மேலே தான், 26,000 மேலே தான் இன்வெஸ்ட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆல் தட் அகெயின் இது வந்து காமன் மார்க்கெட் சைக்கிள் தான். இன்வெஸ்டர்ஸ் ஆல்வேஸ், ரீட்டைல் பப்ளிக் ஆல்வேஸ் லூஸ், ஆப்ரேட்டர்ஸ் ஆல்வேஸ் வின். பட் பாயிண்ட் ஹியர் இஸ் தட் இஃப் யூ வாண்ட் டு வின் இன் திஸ் கேம், நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும், வெயிட் ஃபார் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ லைக் ஐ செட், டைம் பேஸ்ட் என்ட்ரி வேணும்னா நான் வந்து 2027ல தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் இன்கேஸ் பிஃபோர் தட் இஃப் வி சி அண்ட் அகெயின் நம்ம லெவல் 22,225 கிட்ட வந்ததுன்னா மார்க்கெட், it will be a brilliant opportunity to enter again, because in the complex correction, whatever correction வருது போது, அதனால we will see a blasting move in the market later. Understood? Clearly I told, price-னால வந்ததுன்னா உடனே price confirmation 22,250 to 25, உடனே நெக்ஸ்ட் ஒரு 6 months 1 yearக்குள்ள ஏதாச்சும் வார், ஜியோபொலிட்டிக்ஸ் இஷ்யூ வந்ததுன்னா பிஃபோர் 2027 சொல்கிறேன், பிஃபோர் 2027 இந்த லெவல் திரும்பி வந்ததுன்னா நான் வந்து திரும்பி அந்த போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்க்கு யோசிப்பேன். சிம்பிள் அஸ் தட். நான் வரல இந்த லெவல் வரல, நெக்ஸ்ட் வந்து இட் கீப்ஸ் கோயிங் ஹையர், மார்க்கெட் இன்னும் மேலே தான் போகுது, ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஃபிஃப்த் வேவ்க்குள்ளே மேலே தான் போகுது. ஸோ இந்த ஃபிஃப்த் வேவ் அப்புறம் தெர் வில் பி ஒன் கரெக்ஷன் ஸ்டார்டிங் இன் த மார்க்கெட், தட் வில் கம் பேக் டவுன் அகேன். அந்த கரெக்ஷன் எவ்வளோ தூரம் வரும், எப்போ வரும், எப்படி வரும்ன்ட்டு நமக்கு தெரியாது. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் கிட்டத்தட்ட 1 year மினிமம் இருக்கும் இந்த காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷன், ரைட். 8 months 1 year 1.5 year இருக்கலாம். ஸோ அந்த டைமில் தட் இஸ் த நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த கரெக்ஷன் ஃபேஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஃபார் 2031 வரைக்கும், ரைட். ஸோ திஸ் இஸ் அ ஜென்ரல் ஐடியா. நான் வந்து எப்போ யோசிக்கணும், ப்ரைஸ் பற்றி சொல்லியிருக்கேன், டைம் எப்போ பண்ணலான்ட்டு சொல்லியிருக்கேன். சேஃப் ஐடியா நான் வந்து 2027 வரைக்கும் வில் கீப் அண்ட் மார்ஜின், ஒரு கேபிட்டல் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். வரும்போது நீங்கள் வந்து நம்ம ஐடியாஸ், இப்போ ஐடியா இருக்குது எப்போ எப்படி யோசிக்கணும், அந்த டைமில் வரும்போது we can try to build a portfolio, right. So one small thing I wanted to clarify here, what did I want to tell you is that இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ எல்லாம் வந்து ஒரு மைண்ட் செட், கிட்டத்தட்ட லெட்ஸ் சே நியர்லி யங் பீப்புள் இருப்பாங்கல்ல, early 20s 20லேருந்து 24 18 to 24, நிறைய பீப்புள் வந்து காலேஜ் படிச்சுட்டு இப்போ தான் லைஃப்பில் வருவாங்க. யங் பீப்புள் என்ன பண்ணோம், எப்படி யோசிக்கணும்ன்ட்டு. இந்த பாயிண்டில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, இந்த ஸ்டார்டிங் இந்த டைம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, உங்கள் பெனிஃபிட் வந்து கிட்டத்தட்ட 10 years 15 years உங்கள் ரிட்டையர்மெண்ட் லைஃப்க்கு நீங்களே என்ஜாய் பண்ணலாம், ஆல்ரைட். நடுவில் இருக்குது லெட்ஸ் சே 28லேருந்து 40 வயசு, 28 தாண்டி 40 இது ஆமாம், இந்த ரேஞ்சில் நீங்கள் யூஸ்வலி இந்த ஃபேமிலி
லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அந்த டைமில் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். ஆல் தட் நீ வந்து ஃபேமிலி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் யோசிக்கணும், ஃபன்னுக்காக யோசிக்கணும், சில்ட்ரன் மெடிக்கல் பில்ஸ், நாட் ஓன்லி மெடிக்கல் பில்ஸ், எல்லா பில்ஸ் பற்றி திஸ் டைம் உங்களுக்கு எப்படின்னா யூ வில் கேன் ஜென்ரேட் சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வராது. பெனிஃபிட் உங்களுக்கு வராது, உங்கள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக வரும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்கள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்காக நீ வந்து யோசிக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். தேர்ட் வந்து யாரெல்லாம் லெட்ஸ் சே 50+, 55, 60 சீனியர்ஸ் இருப்பாங்க, இட் இஸ் லாஜிக், நான் சொல்கிறது தேவையில்லை, பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. பண்ணணும்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்காக பண்ணலாம், தட்ஸ் ஆல். பட் சப்போஸ் யூ வாண்ட் டு சி ரிட்டர்ன்ஸ்னால் நீங்கள் வந்து சிஸ்டமேட்டிக் அப்ரோச் ஆஃப் ட்ரேடிங் பற்றி யோசிக்கலாம். சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்னா பேசிக்லி லெட்ஸ் சே ஒரு கேபிட்டல் வச்சுட்டு 1%, 2%, 3% கெயின் கன்சிஸ்டன்ட்லி. ஸோ இன் திஸ் பேசிக்லி யூ வாண்ட் டு லெட்ஸ் சே சேவ் அப் மணி, இல்லை நீங்கள் வந்து மார்க்கெட்லேருந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து திரும்பி மார்க்கெட்டில் போட போகிறீங்க. ஓன் கேபிட்டல் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க, இல்லை ஒரு எக்ஸ்பென்ஸ்க்காக, இல்லை உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் லைஃப்காக எக்ஸ்பென்சஸ் நீங்கள் வந்து சம்பாதிக்கணும் ஏதாச்சும் மார்க்கெட்லேருந்து, தட் யூ கேன் திங்க் அபவுட் சிஸ்டமேட்டிக் ஆப்ஷன் செல்லிங். சிஸ்டமேட்டிக் ஆப்ஷன் செல்லிங், ரைட்? கீப் தட் இன் மைண்ட். Now in the systematic method வந்து it's not only for senior people, anyone can do this. Anyone இந்த சிஸ்டமேட்டிக் ஆப்ஷன் செல்லிங் பண்ணலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ஏர்லி லைஃப்பில் இருக்கீங்க, இப்போ 18-24 இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சிஸ்டமேட்டிக்னா நீங்கள் வந்து காசு போட்டு தேவையில்ல, மார்க்கெட்லேருந்து என்ன காசு வருது நீங்கள் வந்து யூ கேன் அப்ளை இட் டைரக்ட் மார்க்கெட்டில். அப்படி நான் சொல்கிறேன் ஒரு மெத்தட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நடுவில் இருக்கிற மிடில் லைஃப் சொல்கிறோம் 28லேருந்து 40, அந்த டைமில் நீங்கள் வந்து சிஸ்டமேட்டிக் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் வெரி குட் ஃபார் எக்ஸ்பென்சஸ், இட்ஸ் வெரி குட் ஃபார் பில்டிங் போர்ட்ஃபோலியோ. நீங்களே என்ஜாய் பண்ணலாம் ஓரளவுக்கு. பிகாஸ் இந்த ஏஜில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுன்னா பேசிக்லி இன்வெஸ்டிங் நீங்கள் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்காக தான் பண்ணுறீங்க, ரைட்? ஆனால் இஃப் யூ வாண்ட் டு என்ஜாய் லைஃப் ஆல்சோ, யுவர் பில்ஸ், பீஸ்ஃபுல் லைஃப் இருக்கணும்னா அந்த டைமில் சிஸ்டமேட்டிக் ஆப்ஷன் செல்லிங் தான் பண்ணணும், ரைட்? லாஸ்ட் லைக் ஐ செட், இட்ஸ் வெரி கிளியர் சீனியர்ஸ் நீங்கள் வந்து எப்படி யோசிக்கணுன்ட்டு. நவ் ஒன் ஃபேக்ட் சொல்கிறேன். நவ் திஸ் ஃபேக்ட் வந்து சில பேர் வந்து ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க, சில பேர் வந்து மேபி யூல் டேக் இட் தி அதர் வே. யாரெல்லாம் வந்து லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இனி ரிச் பர்சன், ரிச் ஃபேமிலி, அவங்களாம் வந்து டைரெக்ட் பர்த்லேருந்து கோடீஸ்வரன் இல்லை. அந்த ஃபேமிலியோட ஜென்ரேஷன்ஸில் லெட்ஸ் சே கிராண்ட் ஃபாதர், அந்த பையன், இந்த ஜென்ரேஷன்ஸில் யாரும் ஒருத்தர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் யுவர் பெட்டர் ஃபேமிலி, பெட்டர் ஃப்யூச்சருக்காக. யாரும் வந்து ஒருத்தர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்ரிஃபைஸ் பண்ணி ட்ரீம்ஸ் எல்லாம் கிவ் அப் பண்ணிட்டு, நான் எப்படி இருக்கணும் அதெல்லாம் கிவ் அப் பண்ணிட்டு பக்காவே பைசா ரூபா வந்து கரெக்ட் கேல்குலேஷன் வச்சுட்டு பக்காவே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு டே அண்ட் நைட் எஃபர்ட் போட்டு லைஃப் எப்படி சொல்லுவாங்க, லைஃப் இல்லாமல் ஒரு லைஃப். ஓகே, ஸோ பேசிக்லி காலையில் போயிட்டு நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு திரும்பி வந்து சேவ் பண்ணிட்டு காசு வந்து சேவிங்ஸ் போட்டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்காக. ஸோ அந்த ஒருத்தர் கண்டிப்பாக இருக்கணும் இன் யுவர் ஃபேமிலி ஜென்ரேஷன். ஓன்லி தென் அந்த பாயிண்ட்லேருந்து மேலே போகலாம். இல்லைன்னா நோ இஷ்யூஸ், யூ கேன் பி த ஃபர்ஸ்ட் ஒன். ஆல்ரைட், கீப் தட் இன் மைண்ட். அண்ட் ஃப்ரம் நவ் டு 2027 வரைக்கும் என்ன பண்ணலாம் சிஸ்டமேட்டிக் ஆப்ஷன் செல்லிங். நான் வந்து ஒன் மெத்தட் வந்து ஐம் கோயிங் டு ஷேர் ஃபார் அட்வான்ஸ் கான்செப்ட் மெம்பர்ஸ். அகெயின் லைக் ஐ செட், அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் இஸ் ப்ரைவேட். யாரெல்லாம் அங்கே ஜாயின் பண்ணுறீங்க, தே ஆர் ஆல்ரெடி படிச்சுட்டு வந்திருக்காங்க. என்ன படிச்சிருக்காங்க? நம்ம எலியட் மாஸ்டர் கோர்ஸ் படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அங்கே தான் வந்திருக்காங்க. அகெயின் தட் இஸ் ஒன்லி வெரி லிமிட்டெட் 10% பீப்புள் தான் வருவாங்க. ஸோ அந்த குரூப்பில் ஐ வில் ஷேர் ஒன் சிஸ்டமேட்டிக் ஆப்ஷன் செல்லிங். நான் வந்து எப்படி யோசிக்கிறேன் ஃபார் டில் 2027, நான் வந்து ஏதாச்சும் கேபிட்டல் பில்ட் பண்ணணுமா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக, எப்படி பண்ணலான்ட்டு ஐ வில் ஷேர் ஒன் மெத்தட் தேர். அகெயின் அதுக்காக நீ வந்து அட்வான்ஸ் கான்செப்ட் ஜாயின் பண்ணாதீங்க, பிகாஸ் தட் இஸ் கொஞ்சம் வேறு லெவல், ஹை லெவலில் இருக்குது. டோன்ட் திங்க் அபவுட் தட் ரைட் நவ். ஓகே, ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நான் லாஸ்ட்டில் சொல்கிறது ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து டோன்ட் டேக் இன் நெகட்டிவ் வே. அந்த ஃபேமிலி ஜென்ரேஷன்ஸ் பற்றி திஸ் இஸ் த ட்ரூத். நீ வந்து எங்கேயும் பார்த்தாலும் அம்பானி, அதானி, யாரும் வேணால் பார்த்துக்கோங்க, ஒருத்தர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, ரைட், ஃபார் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டு குரோ. ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட் ஒருத்தர் வந்து கண்டிப்பாக போடணும். ப்ளஸ் அவர் போடும்போது அவன் ஃபேமிலி வந்து சப்போர்ட் பண்ணணும் அந்த எஃபர்ட்காக, ஒய்ஃபு, கிட்ஸ் எல்லாமே, ரைட். ஸோ தட் ஒன் ஸ்டெப்
யாரும் இல்ல உங்க ஃபேமிலில. நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க தான் எடுக்கணும். ரைட்? Thank you guys. I'll see you in the next video. Till then, take care and be safe.